இன்றைக்கி நாம் சிறப்பான குரு பயிற்சி பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட போகிறோம். குரு பயிற்சி வருகிற 1ஆம் தேதி 5ஆம் மாதம் 2024 மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ரிஷப ராசியில் ஒரு வருடம் இருப்பார். இந்த ஒரு வருட காலம் மற்ற ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறாரு அப்படின்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்கிடலாம். குரு பயிற்சி பலன்கள் கும்ப ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்ப ராசிக்கு ஏற்கனவே ஒரு மோசமான ஒரு 7.5 சனி உங்கள் ராசி அதிபதியாகவே இருந்தாலும் சனி பகவான் அவருடைய செயலை அவரவர் நன்மை தீமைக்கு ஏற்ப தொடர்ந்து கொடுத்துட்டு இருப்பார். தொடர்ந்து வீண்பலி, கெட்ட பேர், அவமானம், எதை எடுத்தாலும் தாமதம், அழுது ஒவ்வொரு விஷயத்தை முடிக்க வேண்டியது இருக்க. இந்த கடன் தொல்லை எப்பண்டா நீங்கும் அப்படி இப்படின்னு ரொம்ப கடினமான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பயிற்சி 3ஆம் வீட்டிலிருந்து 4ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு போகிறாரு. பொதுவாக 4ஆம் வீட்டை ரொம்ப சிறப்பாக சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அதிபதியாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் 2-11 தன லாபத்துக்கு அதிபதியான குரு பகவான் 4ஆம் வீட்டுக்கு போகிறதுனால யாரெல்லாம் வீடு, வாகனம், சொத்து சுகத்தில் இருக்கணும், சொந்த ஊரில் இருக்கணும், ஒரு பெரிய முயற்சியில் இருக்கணும், ஒரு சுய தொழில் செய்யணும், ஒரு பதவி உயர்வு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அத்தனை பேருக்குமே இது ஒரு பொற்காலமாக இருக்க போகுது. குரு பகவான் சனி பகவான் சரியில்லை, ராகுகேது சரி, நமக்கு 2 பார்த்திங்கன்னா 8ஆவது வீட்டில் உட்காந்துருக்காரு. இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகுந்த நன்மையை குருவின் பார்வையின் மூலமாக நீங்கள் பெற முடியும். 8ஆம் வீட்டை 5ஆம் வீட்டை பார்வையாக பார்க்கறதுனால வீண்பலி, கெட்ட பேர், அவமானம், தெய்வ அனுகூலம் இல்லாமல் போகிறது, ரொம்ப மோசமான ஒரு சூழலில் இருந்த கும்பராசிக்கு குருவின் பார்வை ஒரு நிவர்த்தியை கொடுக்க போகிறாரு. ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு. திடீர் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். குருவின் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால தொழில் விஷயத்தை விருத்தியாகும். ஆனால் வீட்டில் நிச்சயமாக ஒரு கர்ம காரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஏதாவது பெரியவங்க இருந்தாங்கன்னா, ரத்த சம்பந்தப்பட்ட உறவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த 7ஆம் பார்வை கொடுக்க போகிறாரு. ஸோ அது சுபமான ஒரு மரணமாக இருக்கும். ரொம்ப கடினமான ஒரு மரணமாக இல்லாமல் ஒரு நல்ல வேதனை இல்லாத ஒரு மரணத்தை நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் இந்த ஓராண்டுக்குள்ளே கொடுப்பார். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. ஏற்கனவே ஜென்ம சனி, குருவின் அனுகிரகமும் பரிபூர்ணமாக இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. குருக்கான பரிகாரங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருங்க. பண்ண உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுப்பாரு. குருவின் பார்வை 12ஆம் பார்வை, அதாவது 9ஆம் பார்வையாக 12ஆவது வீட்டை பார்க்கறதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கும்பராசிக்கு பெரிய தாக்கம் இருக்காது, பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. ஆனால் இங்கே இருந்தாங்கன்னா தொடர்ந்து மருத்துவ செலவு, தொடர்ந்து விரயம், பொருட்கள் காணாமல் போகிறது, போலீஸ் பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரியான நிறைய ஒரு விரும்பத்தகாத ஒரு காரியமாக நடக்கிறதுனால கட்டாயம் நீங்கள் ஆலங்குடி தட்சிணாமூர்த்தியை போய் வழிபாடு பண்ணுங்கள். குருவின் ஸ்தலமாக எங்கே எது சொன்னாலும் சரி அங்கே போயிட்டு வாங்க. போயிட்டு வரும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுப்பார். முடிஞ்சால் குருத்வார் போயிட்டு வாங்க. குருத்வார் போயிட்டு வரும்போது குருவினுடைய கெடுபலன்கள் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும். கும்பராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் கொஞ்சம் கவனம் நிச்சயமாக தேவை இருக்கிறது. ஒவ்வொரு காரியமும் பொறுமையாக நகர்த்துங்க, அவசரப்படாதீங்க, வேகமாக இருக்காதீங்க. வேகமாக இருக்கும்போதும் ரொம்ப மாற்ற கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். ரொம்ப எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு பெரிய அளவில் தகுதிக்குள்ளே முயற்சி பண்ணுங்கள். தகுதியை மீறி முயற்சி பண்ணும்போது தான் பிரச்சனைகளை மாட்ட போகிறோம். தகுதிக்கு மீறிய வாய்ப்புகள் கிடைச்சா அதை எடுத்துக்காமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. கும்பராசி பொதுவாகவே அவங்க மனசில் என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ உங்களுடைய பார்வை எல்லாமே ஒரு உயர்ந்த பார்வை, மறைந்து இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனதோடு பிறந்த நீங்கள் நிச்சயமாக எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் அதை சாதனையாக மாற்றி வெற்றி பெறக்கூடியது தான். இந்த மோசமான காலகட்டங்களை எல்லாமே ஒரு சுப அனுபவமாக மாற்றுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிங்க. உங்கள் மனசுக்கிட்ட பேசாமல் வெளியில் வேலையை மட்டும் கவனமாக இருங்க. நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். பரிகாரத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கி கொள்ளுங்கள். கும்பராசிக்கு மிகுந்த ஒரு நன்மையான ஒரு பலன்களை நிச்சயம் குரு பகவான் கொடுப்பார் சொல்லி குரு பயிற்சிக்கான பலன்களை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.